சிரிச்சிருக்கா? சிரிச்சிங்களா? Okay, without further ado, I would like to call the cast and also the crew who is involved in to come over. Please come guys. Kanan, Anthony, Raja, Sifu, Mani, Owen, Mina, all prepared. One more mic I'm missing actually. Yeah. நான் வந்து இந்த படத்தை இவங்களா இல்லாம கண்டிப்பா செஞ்சிருக்கவே முடியாது. So I think they deserve a big thank you. I will pass the mic around and they'll introduce themselves and they'll say something. அவங்களோட விஷயம் கேட்டுக்கோ. Okay. Okay, I'm giving out to Hamshini first. Hamshini, okay? The star. வணக்கம். உங்களோட டைம் ஒதுக்கி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. First of all, thank you to Dave sir for choosing me as Abhinaya, and thanks to G-Crack Anna as well. Thank you very much for being very very supportive. இந்த வேலையில வந்து தேங்க்ஸ் தான் எப்பவுமே நான் வேணா சொல்லுவேன். ஸோ வேணி அக்கா வந்திருக்காங்க என்னோட காஸ்டியூம் டிசைனர். தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள படத்துக்கும் எப்பவுமே அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் நாட் ஃபார்கெட்டிங் ரவீன் தாஸ், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. முக்கால்வாசி வார்ட்ரோப் வந்துட்டு அவரோட வார்ட்ரோப்லேருந்து திருடிட்டு வந்தது தான். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ மீனாட்சி அக்கா, இந்த ஷூட்ல யார் பாடுபட்டாங்களோ இல்லையோ என் முடிய செட் பண்றதுக்கு இவங்க மட்டும் பாடு இருக்குது, பெரும் பாடு. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ எல்லாரும் சிரிச்சிங்க, நிறைய வாட்டி சிரிச்சிங்க, சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் இந்த படம் வெளியாகணும் வந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேஸரும் நிறைய டீல்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். இதுக்கப்புறம் எல்லாமே யூனிவர்ஸ் தான் பண்ணணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின், ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குரூப் ரொம்ப நன்றி ஒர்க் பண்ணுறதுக்கு. முக்கியமாக டேஸ் இருக்கு. இது நம்ம கோரா ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர் பாடினா அவர் டைரக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கீதை அப்படி நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் சார். நாங்கள் தியேட்டர் சொல்லி கூப்பிட்டு அப்போ முதல்ல ஆக்சுவலி அவர் தான் என்னை தியேட்டர்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ சொன்ன ஒரு கதை தான் இது. ஸோ இதுக்கு நான் ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இது இருக்கோம். தேங்க்யூ சார். ஸ்டீல் அணி ஸ்பீக் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் ஃபுல் படம் ஆக்சுவலி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சிரிச்சுக்கிறேன். இவங்க நல்லா சிரிக்கிறது ரொம்ப தெரிஞ்சு. தேங்க்யூ கைஸ், ரொம்ப நன்றி. அண்ட் ஹம்ஷினி சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ. நாங்கள் ஸ்க்ரீன் அப்போ தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் பேசிக்குவோம், நீங்கள் எப்படி நடப்பீங்க, நான் எப்படி நடப்பேன், என்ன பண்ணுவோம். விஷயம் லைக் நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் ஆக்சுவலி பொண்ணாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு. ஒரு ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், நான் இப்போ சாங்லாம் செஞ்சுக்கிருந்தேன். ஸோ அந்த டைமில் பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு இன்ஸ்பயரிங் சாங். நம்ம அங்கங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப பாட்டு பாடி அப்படியே சொல்லுவாரு, நல்லா பாடுறீங்கப்பா, நல்லா வரீங்கன்னு. இப்போ அவர் கூட நினச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இதுதான் நம்மளை நல்லா காமிச்சது. தரிசிக்காம வேலை செஞ்சுருக்கேன். மோடி சாரும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி அப்படின்னா நிற்கிறாருல. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஒர்க்லையும் பின்னாலே நிற்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஒரு தான் மியூசிக் பண்ணாங்க. இந்த படத்திலும் அப்போ எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதே எனர்ஜி, அதே தான் அப்படியே தான் இருந்தாரு. அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், நிறைய மாற்றணும். ஏன்னா தப்பு நான் சொல்றது இல்லை. டப்பிங் வந்ததுனால நம்ம ஏன்னா நம்ம நடிக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா அவர் ரொம்ப கஷ்டம். ஸோ அது நிறைய தப்பு இருந்துச்சு. ஈவன் லாஸ்ட் வீக் வரைக்குமே டப்பிங் பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் அண்ணே. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் பண்ணி தந்தாங்க. 3-2 பேர் இல்லை, ராக்கெட்
நல்லா ஆயிடுச்சு. முக்கியமா என்னோட நீ எப்படி நடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுங்களேன். சீன் போறது எனக்கு கதறிக்கிட்டு தான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், வந்தாலே கதறமா தான் இருக்கும். தேங்க்ஸ் ரா, ஏன்னா ஒன்னால தான் நாமளும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். அதுதான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து நம்ம படம் நடிகர் பார்த்துருக்கோம். ஒரு ஆள் நம்ம சொல்லலை, தப்பு சொல்லலை, பட் ஃபியூ பேருக்கு அது இருக்கு. நம்ம மரியாதை எல்லாம் பேசுறது, கொஞ்சம் மூவி காட்டுறது இருக்கு, பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன். பட் எல்லாமே அப்படி இல்லை. பட் இவன் நம்ம வாடா போடான்னு எத்துவோம், மண்ணில் அடிப்போம், அவ்வளோ செம்ம டெடிகேஷன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் படம் தான் இது. ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு கேரக்டரே மாற்றணும். ஒரு 1 வீக் முன்னாடி தான் மாற்றணும். ஸோ சார் கேட்டாங்க எப்படி பண்ணுறது தெரியுன்னு. அப்போ லீன் வச்சு ப்ரூஸ் லீ சொல்லி ஐடியா பேசி சொன்னாங்க. சார் ஓகே நல்லா இருக்குன்ட்டு அதையும் பதிச்சாச்சு. ப்ரூஸ் லீ ரொம்ப நன்றி. எல்லாமே எல்லாத்தையும் குரூப்லேருந்து நம்ம மகன் தேங்க்யூ ஸோ மச். பின்னால் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக அந்த படத்தை பேசுங்க. ஸ்னேதி ரொம்ப நன்றி, வந்து ஒரு சீன் நடிச்சு பண்ணீங்க. என் தலைவா நண்பா ஏன் சொல்லுங்க நம்ம டாக்டர் தினேஷ், அவர் தான் நம்ம லாஸ்ட் சாங் பாடினாங்க. தினேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. பண்ணியிருக்காங்களா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. லாஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா. And yes, thanks to my friends whoever came for me today and my family. Akka எல்லாமே இருக்காங்க. Shubha, thank you so much. And Kumal and bro and Vicky sis, thank you. Thanks my brothers, thank you. And எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒன்றும் நிறைய படம் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக பாருங்க. நம்ம டீச்சர் வந்திருக்காங்க. ப்ரொஃபஸர்லாம் வரல இன்னைக்கு, நிறைய பேர் வர முடியல. அண்ட் தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார். நான் தான் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா படத்தை நல்லா போகிறோம். கூட்டம் கௌரவ தான் இன்னைக்கு, பட் நம்மளும் நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணாச்சு. ஸோ கொஞ்சம் பேர் நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணோம். ஈவன் நீங்கள் டைம் எடுத்து இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும், என்ன வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தவிர எதுவும் சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ. கண்டிப்பாக இது போய் நீங்கள் ஃபியூ பேருக்கு நல்லா பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அண்ட் டிஎஸ் இருக்கும் ரொம்ப நன்றி. Thank you for everyone வந்ததுக்கு. சரிடா. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நானும் உங்கள் மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக எடுத்து மோல்ட் பண்ணி வந்திருந்தேன். ஸோ அதுதான். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு சார் தான் ரொம்ப என்னை மோல்ட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஃபார் மை டீம்ஸ் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். Wish you all the best. ஃபேமிலி அங்கே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் Family? Leader family? Oh, okay. Okay, few more people. Raja, please. சரி, வணக்கம். இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு டைரக்டர் முதல் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தேட்டர் படம். அதில் வந்துட்டு இனிமேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு என்கிட்ட ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி எனக்கு சொன்னார். சும்மா அதை பார்த்துட்டு இன்னொன்று என்னென்னா, நானும் அவர் வந்துட்டு ஸ்கூல் மேட் ஒன்றா படித்தோம். அப்போவே சொன்னார், என்னோட படம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுற அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் அப்படியே விட்டுட்டேன். அது ஒரு லாக்டவுனாக முடிஞ்சு வருமா வராத சொன்னார், மறந்துருப்பாரு அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு படம் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணுறீங்க, தாடி தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கேருந்து அந்த படம் அப்போ தான் வந்துட்டு அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது அந்த படம். ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்றப்ப அது வில்லன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் கூட ஏதோ சும்மா அப்படி ஓரமாக போகிறது. அப்புறம் தான் படம் பேச்சு அடி பண்ணுறது தான் சொன்னாங்க. இல்லை இது நீ தான் மெயின் வில்லன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ரஸ்லாம் போடுச்சு. முதல்ல அவருக்கு என் ஃபேமிலி வந்துட்டு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரோ அதே நம்பிக்கையை அவர் என் மேலே வச்சுருந்தாரு. இந்த வேலையில் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்துட்டு எனக்கு இது ஒரு லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இது வந்துட்டு நான் மட்டுமே இதில் இருக்கிறது இல்லை. இதில் வந்துட்டு நிறைய கூட சக கலைஞர்கள் எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க பெஸ்ட்டு கொடுத்ததுனால தான் நானும் அதில் பெஸ்ட்டாக தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி நாங்களாம் திரையில் தெரியும், திரைக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய முகங்கள் இருக்குது. அந்த முகங்கள் இங்கே இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய நிறைய முகங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய லைஃப் இருக்குது. இந்த சினிமா வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால் உங்களுடைய பிளெஸிங்ஸும் இங்கே இருக்கிற எல்லாத்தோட பிளெஸிங்ஸும் வந்துட்டு இந்த மாதிரியான இன்னும் படங்கள் வந்துட்டு சூப்பராக வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இது என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு பேசியிருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் முதல் படம்னால எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ, நன்றி. Next one is called JR. JR சொன்னா full நன்றிங்க. JR வேண்டாம். ஆக்சுவலாக JR மாத்திரது இவ்வளோதான். அது போன வருஷம் அந்த மலை படத்தில் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஹானஸ்டாக உங்களுக்கு என்ன கேட்குறேன், படம் உண்மையிலே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இப்போ இதே எனர்ஜியோட வெளியே மற்றவங்கிட்ட போய் சொல்லுங்க. தேங்க்யூ, அதுதான் நம்மகிட்ட வேணும். ஆக்சுவலி நான் இப்போ இந்த டீம் பற்றி பேசணும்னா அண்ணன் வந்து ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க. ஆனால் அவருக்கு இன்னொரு குரல் இருக்குது. எல்லாத்துக்கும் இன்னொரு முகம் இருக்குது, இவருக்கு இன்னொரு குரல் இருக்குது. அது எங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஜி கிராக் வந்துட்டு ஓகே, நான் 2 பேர் பற்றி இது அவங்களுக்கான கிரெடிட் நான் கொடுத்தே ஆகணும். என்னன்னா ஹாம்ஷினி அண்ட் ப்ளஸ் ஜி கிராக், இவங்க ஹீரோயின்றதுக்காக நான் சொல்லலை. நான் எவ்வளோ படம் பண்ணிட்டோம் இல்லையா. ஜி கிராக் ஒரு ப்ளஸ் என்னன்னா, நான் சம்டைம் வந்து இது போதும்பா அப்புறம் அடுத்தடுத்து டேக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டே இருப்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எதெல்லாம் ஒரு 10 டேக் நான் பண்ணலாம்னு நினைப்பேன், அந்த 10 டேக் ஒரே டேக் அடிப்பேன். சீரியஸ் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு கேட்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாடுலேஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த சீன் பை சீன் அழகாக கொடுக்குறது இருக்கியா, அது கொஞ்சம் ஒரு சில டைலாக் கொஞ்சம் தள்ளி போவோம். அது மட்டும் கொஞ்சம் நோக்கிக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் அழகாக பக்காவாக வந்து உட்காரும். அது அப்புறம் இவரு முடிஞ்ச அப்புறம் அந்த ஆம்ஷினி வந்து ஸ்டூடியோவில் வந்துட்டு நான் அது முன்னாடி படம் பார்த்துட்டேன். ஆக்சுவலி படம் பார்த்துட்டு சரி முதல்ல டப்பிங் முடிப்போம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹம்பிளாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பேசியாச்சுன்னா, இப்போ படத்தில் நடிச்சிருக்காரு அது யாரு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர். ஸோ ஆக்சுவல் சொன்னாலும் உங்களுக்கு வந்து பேய் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாச்சுன்னா, 2மே வந்து நீ இந்த லெவலுக்கு அடுத்தது நான் எப்படி பண்ணுறேன் அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ கரெக்டாக பண்ணணும். ஸோ நானும் டேஃப் அந்த வேலை வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அது அண்ட் ப்ளஸ் வந்து இதை வந்து நல்லபடியாக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலாங்கன்றது ரொம்ப நம்புகிறோம். உங்களுக்கு வந்துட்டு படம் வந்து கேட்குறப்ப ஏதாவது இரிட்டேஷன்ற மாதிரி எது இருந்துச்சா? ரொம்ப நாய்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தானே? ஓகே, சூப்பர். ஏன்னா நாங்கள் இதுலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இதுவே தான் படுத்துக்கிறத வாசலில். ஆக்சுவலி நேற்று மட்டும் தான் நாங்கள் ரெஸ்ட் பண்ணோம் எதுவுமே இல்லாமல். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆதரவு வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். என் மோரமாக இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அந்த என் கிரெடிட்ல ஒரு பாட்டு பார்த்தீங்களா, அந்த பாட்டு தினேஷ் வாங்க. இவனை வந்து தினேஷ், நீங்கள் அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் இருக்கு. ஆக்சுவலி ரேவ் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு வந்து டாஷா ஆக்சுவலி நாங்கள் டாஷான்னு சொல்லி அவங்க பேரே தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்துட்டு ஒரு 4-5 பேர் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, அந்த பாட்டுக்கு அந்த ஏற்ற டோன் வந்து கரெக்டாக அமையணும். நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் அடுத்த நாளைக்கு பார்த்துட்டு அடுத்து உட்காந்துட்டு இருப்பேன். இந்த மாதம் எங்கெல்லாம் வேலை ஒன்று தேடி கண்டுபிடிச்சு அந்த இருக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சு பார்த்தா 2மே வந்து முத்தா அமைஞ்சாங்க. ஸோ அதனால தான் அந்த பாட்டு இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணம் அந்த இவங்க 2 பேர் தான். ஆக்சுவலி சூப்பராக பாருங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஆக்சுவலி தினேஷ் வந்து அறிமுகப்படுத்துறது வந்து கர்ணன் நல்ல ஒரு குரல். ஓகே, சரி முதல் கேட்போன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் ஃபேண்டாஸ்டிக்.
உண்மையாக ஃபேன்லாம். ரெண்டாவது யாருன்னு பார்த்தா டிக்டாக் லைஃப்ல யார் சாமி இவங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் whenever she sings I just feel like, oh, I think I must give at least try out la vocal னு சொல்லிட்டு, and now she's a proud playback singer. நிறைய இருக்கு, don't worry, there's a long way to go. Okay, furthermore I would like to call upon ஷார்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, எல்லாமே நல்லபடியா இருந்துச்சா? ஓகே, my seafood okay, Puri, college mates, okay, happy to do you. Thank you, Dave. Okay, first let me thank you all for coming, and as a DP and editor for this movie, I want to thank Dave for என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஆக்சுவலி டெக்னிக்கல் டீம் வந்து மகிழ் தான் அங்கே இருக்கார். ஆக்சுவலி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணோம், எல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, வர முடியல அவங்களால. ஸோ ஐ லைக் டு தேங்க் them, and of course the cast, music director, and our art department, makeup artist, our PM department, அவங்க எல்லாமே டீம் ஒர்க். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணதுனால தான் டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக குறைகள் இருக்கும், ஐ மீன் வி கான் சே இட்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, குறைகள் இருக்கும். அந்த குறைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைகளை வந்து நீங்கள் வெளியே சொல்லி மக்கள்கிட்ட வந்து இதை போய் சேர்க்கணும். பிகாஸ் டு பி வெரி ஃப்ரேங்க், ஐ டைரக்டட் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் 2012. அதுக்கப்புறம் வந்து நான் படம் டைரக்ட் பண்ணல, படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். பட் ஐ வாஸ் அ பிட் அஃப்ரேட். அதாவது மலேசியாவில் வந்து தமிழ் படத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா, இந்த படங்களை வந்து இங்கே செல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த நோ மார்க்கெட்னா மக்கள் போய் பார்க்க மாட்டாங்க. அது ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, மேபி சில மூவிஸ் வந்து குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குவாலிட்டியான மூவிஸ் நிறையா வருது, இருந்தும் வந்து ஆதரவு கிடைக்க மாட்டேது. அது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் சேர்க்கறது, நீங்கள் போய் சொல்கிறது, நீங்கள் போய் மார்க்கெட் பண்ணுற இதில் தான் இந்த சேல்ஸ் அதிகமானதான். இன்னும் ஆக்சுவலி நிறைய பேர் இன்னும் படிச்சுட்டு இந்த அதாவது ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க, ஒரு ஆர்வத்தோட இந்த இண்டஸ்ட்ரியில் தான் பண்ணணுன்ட்டு வராங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் whether the future is there or not, it's all in your hands. Okay, thank you very much. Okay, next we all quick one, because I got one small promotion also. Come, one by one, we just go. I would just say thanks to Sir Dave sirக்கும் நம்ம ஜெய் sirக்கும் ரொம்ப ரொம்ப thank you. And என் ஃபேமிலியில் இங்கே இருக்காங்க, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. It's my first song. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் என் வாய்ஸ் கேட்கும்போது I'm very happy. Thank you so much, sir. Six வீராமா அகவான் இருக்கா. Welcome, வணக்கம். First of all, thank you so much for this opportunity, and thank you for the beautiful music. செம்மையான மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அண்ட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் அங்கே நிற்கிறேன்னா உங்களோட கைத்தட்டுக்காக நான் நிற்கிறேன்னா, அந்த ஆதரவு கொடுத்தது எப்போவுமே ஒரு தூய்மையான ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் வந்து கரண்ஜிக்கார். அவர் வந்து சத்தியமாக அவர் வந்து நிறைய பேர் பழகிருக்கீங்க, ஆனால் அவர் வந்து யாராவது புதுசாக பார்த்தாலும் கூட அவரை பற்றி பேசுகிறத இவர் நல்லா பழகிறார், இவர் நல்லா ரியாக்ட் பண்ணுவார், அப்படி தான் பேசுவார். அவரால் நீங்கள் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. ஸோ என்றைக்குமே அந்த ஒரு பிளெஸிங்ஸ் அவரோட செய்கிறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஜிபேக் அண்ட் ஆல் ஆஃப் யூ, ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் படத்தை பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. Hi everyone. First of all, thanks sir the opportunity, and என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிஸி ஸ்கெடியூல் அடிச்சு வந்து பார்த்தா, அண்ட் என்னோட க்ரூ எல்லாத்துக்குமே, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். தேங்க் ஃபார் டே பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த படம் ஆக்சுவலி வந்து ஃபன்னாக தான் ஷூட் பண்ணோம், அதான் நல்லா வந்திருக்கு. இது நல்லா ஓடணும், அதுக்கு பிடிச்ச சப்போர்ட் கிடைக்குங்களா. தேங்க்ஸ் டு முருகன், தேங்க்ஸ் டீம், எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. முக்கியமான விஷயம், நல்லா சாப்பாடு போட்டாங்க. நல்லா சாப்பாடு போட்டாங்க, அதோட நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இப்படி ரன் பண்ணுறதுனால என்ன நடக்குன்னா, நல்ல குவாலிட்டியான படம், அண்ட் தென்
நல்லா சப்போர்ட்டாக ஒர்க் பண்ண முடியல அவங்களுக்கு சேர்த்து தேங்க்ஸ் டே சொன்னேன். தேங்க்ஸ் டே. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா முடியல வெட்டி பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சு செஞ்சிருக்கேன். Okay guys, வணக்கம். So thank you for my team, technical team. So Murli அண்ணன், மகேஷ் அண்ணன், ரவி அண்ணன், தயா, சாம், ஃபோக்கஸ் ஃபுல் எல்லாம். ஸோ இவங்க இல்லாமல் நான் இல்லை. பிகாஸ் அவங்களாம் என்னோட மென்டோ மாதிரி. ஸோ அவங்க வழியாக தான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ என்ன இந்த க்ரூ எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரூ, ரொம்ப அட்டாச்சான க்ரூ. எப்பயுமே இந்த தம்பியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த க்ரூவில் எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ண ஒரு டீம் இது. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு நல்லா. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஜஸ்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஆல். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அழகா தான் இருந்துச்சு. ரூம் எல்லாமே புவன் அண்ட் ஆல்சோ மணி. ரெண்டு பேரும் வேணா நாங்கள் வந்து ஆக்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ பேச வராது. ஐ மீன் எனக்கு பேச வராது. ஸோ திடீர்னு கூப்பிட்டு பேச சொல்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு இந்த மைக்கை பிடிச்சி பேசுறதுல எனவே இப்போ டேவ்க்கு வந்து ரொம்ப டைம் சொல்கிறோம். முரளி அண்ணனுக்கும் வந்து நல்லா டைம் சொல்லிக்கிறேன். மற்றபடிக்கு இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஷூட் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து நிறைய ஷூட் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஷூட் தான் வந்து நல்ல ஹாப்பினிங்காக நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு சந்தோஷமான ஷூட்டாக இருக்கும். அந்த ஷூட்டில் டேவ் ஷூட்டும் ஒரு இதாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. படத்தை பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் நம்மளாக வேலை செய்வோம். ஸோ படம் பார்க்குறப்ப வந்து நிறைய இதுக்கு போக மாட்டோம். இந்த மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். First of all, thank you all for coming to grace this premiere show function. இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பி கோ ஜாலி ஃபன்னின்னு சொல்லலாம். வித் லேஸ்ட் ஆஃப் சோஷியல் மெசேஜ். ஸோ இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். முதலாவே எனக்கு இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு டைரக்டர் டேவ் மற்றும் என் இனிய அன்பு சகோதரர் மிஸ்டர் ஜி.கே. கர்ணன், அப்புறம் அன்பு சகோதரி அம்சினி பெருமாள், இவங்களுக்கு எல்லாம் நன்றியும். மற்றபடி இதில் நடித்த எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சிறப்பாக இவங்களோட நல்ல இந்த படத்தில் நடித்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் திரைக்கு வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லி இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, படம் நல்லா இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த மிஸ்டர் டேவ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் த க்ரூ காஸ்ட். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. எங்கள் நாங்கள் ஏரியா இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட்டிங்கான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க. ஸோ ஃபிலிமில் வந்து என்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, என்ன காஸ்ட்டும் க்ரூவும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்டிங் மீ. தென் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து வெளியே போய் சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுவோம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. படம் மேக்கப்லாம் பக்காவாக இருக்குது. ரொம்ப ஓடு இல்லாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ வந்து ஜடை பண்ணுறதுக்குன்னே ஐயப்படுது இந்த படத்தில் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். எப்போதும் உங்கள் கால் டைம் வந்து 1.5 hour முன்னாடி அப்படி 2 hours முன்னாடி கொடுப்பாங்க ரோல் பண்ணுறதுக்கு. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு 2 hour முன்னாடி போய் ஜடை பிடிக்கணும். என்னால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டேவ் சார் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் ஜடை பிடிக்கிட்டு இருக்கோம். அவரும் வெயிட் பண்ணுறாரு, நாங்களும் ஜடை பிடிக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாரு, அவரோட வீட்டு கீ எடுத்து இன்னாங்க வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் 2 பேரும் எப்படி ஜடையை ரொம்ப நேரமாக பிள்ளை போறீங்கன்ட்டு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு நாங்கள் படம் ஃபுல்லாக ஜடை பிடிக்கிட்டு இருந்தோம். இந்த படம் ஜடை மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சார் ஃபர்ஸ்ட்
எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போர் அடிக்காமல் நல்லா நாங்களும் இனி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரியான். அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மீனாக்கா. தேங்க்யூ. Okay, this is my first time நடிக்கிறேன். Thanks to my good friend, director Dave. சில scene was very difficult for me, and I'm very grateful for the crews who really took the time to wait and took the scene again and again and again. Thank you very much for that. I really enjoyed the movie. The whole movie ரொம்ப நல்லா இருந்துச்சு. Please promote பண்ணுங்க. Acting is not easy. I felt it even though it was the first time. So please support பண்ணுங்க, எல்லாருக்கும் promote பண்ணுங்க. Thank you very much. ஓகே, இப்போ கேம் பிளான் என்னன்னா வந்து படத்தை பார்க்குறதோட சிம்பிள் திங் லைக் தட். என்ன வச்சிருக்குன்னா, நம்பர் 1 படத்தை பாருங்க. எனி ஒன் லெட்ஸ் சே இப்போ இந்த ஒரு ஷோவில் வந்து ஆள் இருக்காங்களா, 5 பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் randomly. So we will call them and say congratulations, now you have been selected for the next round, which is the final round. சொல்லிட்டு அது என்ன final roundனா, we are actually giving away car free Peradua Beza 1.3 full spec. சந்தோஷமா போய் பாருங்க, ஆமாவா இல்லையா? Why just want to just go watch the movie, earn something back out of it. மக்கள்கிட்ட தான் எங்களுக்கு வந்து ஒரு 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 இன்கம் வருதுன்னா, we are ever ready to give it back to the public back. So it works two ways, you know, அந்த way. அப்புறம் வந்து if you want to have 15 tickets purchased, let's say you have a family, purchase it through us. 15 tickets எடுத்தீங்கன்னா we will mark your name. Okay, சும்மா வச்சுக்குமா பேரு, ஓகே லுகே அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா பின்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ராவில் வந்து உங்கள் பேர் தேர்ந்தெடுத்து கிடச்சிச்சின்னா we are giving, the team is giving away 10,000 ringgit cash. Something that you can able to do. இது ஒரு 2 weeks 1 month உள்ள எஃபர்ட் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஃபேமிலியிலே ஒரு 15 பேர் இருப்பாங்க, ஆமாவா இல்லையா? So why don't you grab it from us and go watch the movie at the way. Now the next thing is, this one applicable for, let's say, football team, or you have a Pertubuhan, or you have a own company boss வச்சுக்காங்களா, பாஸ் இது ரொம்ப நாள் வச்சு செய்யவே இல்லை, இருப்பா கொஞ்சம் வருமானம் வரட்டும், சம்திங் like that. Suggest to your boss, grab 150, இண்டிவிஜுவல் கூட செய்யலாம். 150 நீங்கள் எடுத்தீங்கன்னா 150 டிக்கெட்ஸில் வந்து you will get அந்த 10,000 வந்து 10 டோக்கன் கிடைக்கும், ஆமாவா இல்லையா? 15 வந்து ஒரு டோக்கனு, 150க்கு வந்து 10 டோக்கன் கிடைக்கும். அது one side. Now you will have another token. இது வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா lucky draw C, you will win 25,000 ringgit cash. So 10,000 there, 25,000 ringgit இருக்கு, which is good. Now 150ல வந்து ஒரே ஒரு added advantage என்னன்னா, அந்த கார்டி வந்து குவாலிஃபை பண்ணதானே அந்த 5 பேர் ரெண்டுமா அல்லாமா ரெண்டு நம்மளுக்கும் லக்குக்கு ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு. But if you take the 150, you will get automatic qualification for the final for the car. So no need to worry about luck. But I'll try to work around. அந்த 150 வந்து எப்படியாச்சும் நான் வந்து I'll grab my friend. நான் என்ன செஞ்சுக்குவேன், நான் ஒரு 150 எடுத்துக்கிட்டே 9 பேர் தருவேன். ஸோ ABCDEன்னு அவங்களுக்கு 15 கொடுத்தா 15 கிட்ட அவங்களுக்கு குவாலிஃபை ஃபார் 10,000. அதே சமயத்தில் நானும் 25,000 குவாலிஃபை பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள் as that ABCன்னு. So this is where you have to make sure that, don't say the word support lah. Make it happen. Have fun. Let go. I mean, போய் பார்த்துட்டு 2 hour ஓடுச்சு, ஆனால் அவங்களுக்கு ஃபீல் பண்ணாது 2 hour, ஏன்னா அது போகிற ஃபன்னாக இருக்கிறதுனால. So it's time for you to promote it in your own TikTok or social media platform and all this. We will do our hand also. எதிர்பார்க்குறோம் நல்லா. At the same time also, this is a 1-on-1. I would like to conclude this event for today. சாப்பாடுலாம் கொஞ்சம் இருக்குது, ப்ளீஸ். டீலாம் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. We would like to thank our sponsors, which is MR Caterers. MR Caterers are here today. On top of that, also the original Vade, Lotte, and also Sri Lakshmi. So, closing up, I would like to call upon the pillar of my strength. I'd like to call upon the producer, the Saimi producer,
Sandhya, Damodaran, my wife lah, and my lovely daughter, Anusha. See, come. If it wasn't for them, Sampra நான் வீட்டுக்கு போட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், கால் பண்ண மாட்டேன். Totally understandable வாங்க, okay வாங்க. கத்திரிக்காய் சும்மா பேசிட்டு இருப்பேன். பேசிட்டு இருக்கோம். என்னமா செய்யறானே? But I would not make it this far if it's not for my family. And remember, this is my family too. You guys are also my family too. So I cannot be here without you guys and everyone. So thank you very much. Signing off. Okay, from Team Abhinaya. Guys, I owe you a lot. Okay, right? Thank you for we try to do something out of here, and you will have our support too. So thank you for coming. Enjoy your evening. Take care. Bye bye. See you again. Vicky, ya irukla. Vicky, come here. Snezi ya irukla. See. Snezi, come please come here. Who else is involved? Huh? Vicky is here. Okay, one more time. ஐயோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதான் ஒரு முதல்ல சிங்கர் சொன்ன மாதிரி தான் கர்ணனை பற்றி. கர்ணன் யாரை பார்த்தாலும் அவரை பற்றி பேசுறாரா இல்லையோ, இவன் அதை பண்ணுவான், இவன் அதை பண்ணுவான் அப்படின்னு நிறைய எனக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ நண்பா. அண்ட் தேவ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்த படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கேரக்டர் கொடுங்க. ஓகேயா? நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி திடீர்னு மைக் கொடுத்து பேசினா என்ன பேசுறது தெரியல. நன்றி தேங்க்ஸ் வந்து ஜி கிராக் தான் சொல்லணும். ஏன்னா ஜி கிராக் வந்து என்கிட்ட ஏர்லியாகவே சொல்லிட்டாங்க. அதாவது படத்துக்கு ஒரு 4 ஹவர் முன்னுக்கு அடிச்சுட்டு என்ன இருக்கீங்க நாய்க்குள் பாடிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் டேவ் சார் உங்களை தேடுறாரு. ஏன்னா டேவ் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் என்கிட்ட கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாருல. பட் இருந்தாலும் போயிட்டு அந்த சீனை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச். Okay. 8ஆம் தேதி 8ஆம் மாசம் ஆகஸ்ட் வந்தாலே ஆடி ஆகஸ்ட் வந்தாலே அபிநயா. So the tagline is August is for Abhinaya. Okay? ஆடி வந்தா காடி வருது. அதேதான் அபிநயால ஆடி வந்தா காடி வருது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியில் இங்கே இருக்காங்க. ஏன்னா என்னோட ஷூட்டிங் டைமில் வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் கூப்பிட்டேன் அவங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் இங்கே நடிக்கிறத பார்க்குறதோட நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு நடந்துச்சு. என்னோட மகளிர்லாம் இருக்காங்க, என்னோட பையன் நவீன் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் அது ஒரு ஃபேமிலி இங்கே இருக்காங்க. அவங்க ஒரு சீனியர் அவரும் வந்துட்டு நீலாயிலேருந்து ஜெயபுரம் தான் தாண்டி ஓடியாதார் இன்னைக்கு. ஓகே, அவருக்கும் ஒரு சொல்லி எல்லாருக்குமே இது மறந்துடாதீங்க. ஆடி வந்தா ஆடி வரும். ஓகே, நன்றி நன்றி நன்றி.